அடுத்து பாருங்கள், 3 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் முதல் எண்ணின் 3 மடங்கானது மூன்றாவது எண்ணின் 2 மடங்கை விட 3 அதிகம் எண்ணின் மூன்றாவது எண்ணை காண்க. அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் முதல் எண் வந்து ஏ 3 மடங்கானது, முதல் எண்ணின் 3 மடங்கானது மூன்றாவது எண்ணின் 2 மடங்கை விட 3. ஃபஸ்ட்டு வந்து அந்த 3 ஒற்றைப்படை எண்களை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா a+2 a+4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்னென்னா முதல் எண்ணின் 3 மடங்கு அப்படிங்கிறனால முதல் எண் வந்து ஏ, அதோட 3 மடங்குங்கிறனால 3a = 3 மடங்கானது மூன்றாவது எண்ணின் 2 மடங்கை விடையது. மூன்றாவது எண் அப்படிங்கிறது என்னது? இது. சரியா? இது முதல் எண், இது இரண்டாம் எண், இது மூன்றாம் எண். இப்போ மூன்றாவது எண்ணின் 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? மூன்றாவது எண்ணின் 2 மடங்கு. மூன்றாவது எண்ணின் 2 மடங்குனா 2 × a+4 + 3 சரியா? இப்போ 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள். அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள்னா a+2 a+4 a+0 0க்கு அப்புறம் 2 2க்கு அப்புறம் 4 அந்த மீனிங்கில் வரும். என்னென்னா 3 எண்கள் ஏ இருக்கும். அடுத்தடுத்து அப்படிங்கிற a+0 0க்கு அப்புறம் 2 4 ++ சரி, அந்த ரீசனில் எடுத்திருப்பாங்க. a+2 a+4 3 ஒற்றைப்படை எண்கள் போட்டாச்சு. முதல் எண், இரண்டாம் எண், மூன்றாம் எண். முதல் எண்ணின் 3 மடங்கானது, முதல் எண் ஏ, அதோட 3 மடங்குங்கிறனால 3a. மூன்றாவது எண்ணின் 2 மடங்கை விட, மூன்றாவது எண் என்னது? a+4 இதை 2 மடங்கை விட +3 அதிகம் அப்படிங்கிறனால அதிகம்னா +3. இப்போ 3 இதை சால்வ் பண்ணு. 3a = 2a + 8 + 3 2a + 11. இப்போ 2a இங்கிட்டு வச்சுன்னா 3a - 2a = 11. அப்போ a = 11 கிடைக்கும். இப்போ முதல் எண் ஏயோட வேல்யூ 11 தெரிஞ்சு இதை கொண்டு போய் ஏயோட வேல்யூ இதில் ரெண்டாவது இதில் 11 + 2 = 13. மூன்றாவது எண்ணா 15. நமக்கு என்ன கேட்டிருக்குங்கன்னா 3 அதிகம் எண்ணில் மூன்றாவது எண்ணை காணுங்க. அப்போ மூணாவது எண்ணில் நம்ம ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடச்சிச்சு? 15. இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஒரு 2 இலக்க எண்களின் இலக்கங்களை மாற்றி அந்த 2 இலக்க எண்ணிலிருந்து கழித்தால் மீதி 36 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணின் இலக்கங்களுக்கு இடையேயான வேறுபாடு என்னன்னு கேட்கலாம். ஒரு 2 இலக்க எண்களின் இலக்கங்கள் அப்படின்னா அந்த எண்ணின் 10 இலக்க ஏ என்க, 1 இலக்க பி என்க. சரியா? அந்த எண்ணின் 10 இலக்கம் ஏயும் 1 இலக்கம் பியும் சொல்கிறாங்க. அப்போ 10 இலக்கம் அப்படின்னா 2 எண்கள் சொல்லியிருக்காங்க. 2 இலக்க எண் அப்படிங்கிறனால ஏபி எடுத்துக்கிறோம். 2 இலக்க எண்ணுங்கிறனால ஏபி எடுத்துக்கிறோம். ஒரு 2 இலக்க எண்ணின் இலக்கங்களை மாற்றி அந்த இலக்கங்களையும் மாற்றிடணும். அந்த 2 இலக்க எண்ணிலிருந்து கழித்தால் மீதி 36 கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போது அந்த எண்ணின் இலக்கங்களுக்கு இடையேனால வேறுபாடு. இப்போ 10 இலக்கம் ஏயாவும் 1 இலக்கம் பின்னு எடுத்துக்கிறேன். பத்து ஏ + பி 10b + ஏன்னு எடுத்துக்கிறாங்க. 10a இதோட b, 10b இதோட ஏ. சரியா? இதோட ஆன்சர் வந்து எனக்கு 36ன்னு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதை சால்வ் பண்ணால் 10a + b, இப்போ இந்த மைனஸ் உள்ள கொடுத்தா -10b - a, அது தான் இங்கே எழுதியிருக்காங்க, = 36. இப்போ 10a - a னா 9a, b - 10b னா -b = 36. இப்போ 9 காமன் எடுத்தால் a - b = 36, a - b = 9 இங்கே வரையில் டிவைடரில் வரும். இப்போ a - b வந்து 4. உங்களுக்கு வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. வேறுபாடு அப்படிங்கிறது என்னதுன்னா மைனஸ் தான் கண்டுபிடிக்கணும். 2 இலக்கோட மைனஸு. ஸோ 4. அடுத்து 19வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
ஒரு 2 இலக்க எண்ணின் இலக்கங்களை பெருக்குத்தொகை 8. இப்போ 2 இலக்க எண் அப்படிங்கிறது ஏபின்னு நமக்கு தெரியும். அதோட பெருக்குத்தொகை 8ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணுடன் 18ஐ கூட்டுக. அந்த எண்ணுடன் 18ஐ கூட்ட அந்த எண்ணின் இலக்கங்களை இடம் மாறுகிறது. அந்த எண்ணின் இலக்கங்கள் இடம் மாறுகிறது எனில் அந்த எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அந்த எண் வந்து எனக்கு 24ன்னு தெரியுது அப்படின்னா இலக்கங்களின் பெருக்குத்தொடர் இரண்டு இலக்கங்களின் பெருக்குத்தொடர்னா 8ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 8ங்கிறது எப்படி வரும்? 2 × 4ன்னு போட்டால் 8ன்னு வருமா? அதுதான் 2 × 4 = 8. அந்த எண்ணுடன் 18ஐ கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 8ஓட 18ஐ கூட்டணும். நம்ம கிடச்ச இந்த எண்ணோட 18ஐ கூட்டினா 42. இப்போ 24வது 42 என இலக்கங்களில் இடம் மாற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19வது கணக்கு. ஒரு 2 இலக்க எண்ணின் இலக்கங்களின் பெருக்குத்தொடர் 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 இலக்க எண்களின் பெருக்குத்தொடர் 8. அந்த எண்ணுடன் 18ஐ கூட்ட அந்த எண்ணின் இலக்கங்களில் இடம் மாறுகிறது. அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விடையிலேருந்தே நம்ம வருவோம். இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 24. இலக்கங்களின் பெருக்குத்தொடர் இப்போ 8ன்னு இருக்குது. 8னா 2 × 4 8. அந்த எண்ணு 8. இப்போ அந்த எண்ணுடன் 18ஐ கூட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. 18ஐ கூட்ட அந்த எண்ணின் இலக்கங்கள் இடம் மாறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இடம் மாறுது அப்படின்னா இப்போது 24 + 18 42. இப்போ 24வது 42 என இடம் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா அந்த எண்ணின் இலக்கங்கள் இடம் மாறுகிறது. நம்மளோட ஆன்சர் 24. 18ஐ வந்து கூட்டணும். நம்ம ஆன்சரோட 18ஐ கூட்டுறோம். கூட்டினா 42. இந்த 42 அப்படிங்கிறது 24 இடம் மாறுது. நம்மளோட ஆன்சர் 42. இப்போ 42ங்கிறது இந்த 24ஆக இடம் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? இதுதான் இலக்கத்தின் இடமாற்றுதல் அர்த்தம். அடுத்தது பாருங்கள், 20வது கணக்கு. ஒரு 2 இலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 15. 15. ஒரு 2 இலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 15. அந்த எண்ணின் இலக்கங்களின் வேறுபாடு 3 எனில் அந்த எண்ணை காண்க. ஒரு 2 இலக்க எண்களின் இலக்கங்களின் கூடுதல் 15. அந்த எண்ணின் இலக்கங்களின் வேறுபாடு கொடுத்துட்டாங்க, கூடுதலும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த எண் என்ன நமக்கு தெரியாது. அந்த எண்ணை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த எண்ணை 10ன் இலக்கம் ஏயாகவும் 1ன் இலக்கம் பியாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ பாருங்கள், a + b எடுத்துக்கலாம், b + a. அந்த எண்ணின் கூடுதல் வந்து 15ன்னு சொல்லிட்டாங்க. அதோட வேறுபாடு வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க. அந்த எண் ஏபின்னு தான் எடுத்தோம். a + b போட்டாலும் சரி, b + a போட்டாலும் சரி, a - b போட்டாலும் சரி, b - a சேர்த்தாலும் சரி, கூடுதலும் வேறுபாடும் எழுதியாச்சு. அந்த எண் வந்து நமக்கு தெரியாது. இங்கே அந்த எண் வந்து 9, 6ன்னு போட்டிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, இப்போ a + b வேல்யூ 15ன்னு தெரியும் கூடுதல். அதோட வேறுபாடு 3ன்னு தெரியும். இப்படி எடுத்துட்டு இப்போ இந்த b வந்து கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2a = 12 கிடைக்கும். இப்போ a = 12/2. இப்போ ஏயோட வேல்யூ 6ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இந்த 6ஐ கொண்டு வந்து இந்த 2 டேர்மில் ஏதோ ஒரு டேர்மில், இப்போ இந்த டேர்மோ இல்லை இந்த டேர்மோ, இதில் ஏதோ ஒரு டேர்மில் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் ஏக்கு பதில். இப்போ b + a = 15 அப்படின்னா b + r = 15. b = 15 - 6. இப்போ b = 9. இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். சரியா? இப்போ 9, 6ன்னு கிடைக்குது. இப்போ நமக்கு 15. இப்போ 6, 9 இலக்கு வேறுபாடு. சரியா? இப்போ இது 69ஆகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி 96ஆகவும் எடுத்துக்கலாம். இதை தீர்க்க இயலாதுன்னு போட்டு முடிச்சுட்டாங்க. அடுத்தது பாருங்கள், 3 எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 138. இரு எண்களாக பெருக்கினால் 3 எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஃபஸ்ட்டு 3 எண்ணை வந்து ஏபிசின்னு எடுத்துக்கிறாங்க. வர்க்கம்னா ஸ்கொயரு, வர்க்கங்களின் கூடுதல்ங்கிறதுல ப்ளஸ் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணணும் 3 எண்ணை. இப்போ a², b², c² ++ அதோட இது வந்து 138.
இரு எண்களாக பெருக்கினால், அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இரு எண்களாக பெருக்கினால்னா இந்த மாதிரி ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இந்த மாதிரி பெருக்கணும். அதோட வேல்யூ 131ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. நம்ம என்ன அந்த எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. கூடுதல்னா 3 எண்ணோட கூடுதல் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இந்த ஃபார்முலா எடுத்தால் தான் அந்த எண்ணோட கூடுதல் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தி ஹோல் ஸ்கொயர்னு எடுத்தால் தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ அந்த ஃபார்முலாவே எழுதியிருக்கோம். இப்போ இதோட வேல்யூ நமக்கு தெரியுமா 138ன்னு, இதோட வேல்யூ 131ன்னு தெரியும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 262, இதில் ப்ளஸ் பண்ணால் 400. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தி ஹோல் ஸ்கொயர் 400. நமக்கு 3 எண்களின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே வர்க்கத்தில் இருக்குது. அப்போ இந்த வர்க்கத்தை ஈக்குவல் இங்கிட்டு கொண்டு வந்தால் ரூட்டில் வருமா, அப்போ ரூட் 400 ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் 20. அப்போ இந்த கூடுதல் கண்டுபிடிச்சது 20 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. பிகாஸ் ரூட்டில் 20 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ ஸ்கொயரு ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 20. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஒரு முழு எண்ணுடன் 17ஐ கூட்டினால் அந்த எண்ணின் தலைகீழை போல், ஒரு முழு எண்ணுடன் 17ஐ கூட்டினால் அந்த எண்ணின் தலைகீழை 60 மடங்காகிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஒரு முழு எண்ணா அந்த எண்ணை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், அதோட 17 கூட்டுறேன். ஏ ப்ளஸ் 17 ஈக்குவல் டு அந்த எண்ணின் தலைகீழி. அப்போ நம்ம ஏன்னு எடுத்த எண்ணோட தலைகீழா 1/a, அதோட அது 60 மடங்குங்கையில் மல்டிப்ளை இன்ட்டு 60. இப்போ ஏ ப்ளஸ் 17 ஈக்குவல் டு 60/a. இப்போ இந்த ஏ வந்து இங்கிட்டு இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 17a ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 17a 60 இங்கிட்டு வரையில் -60 ஈக்குவல் டு. இப்போ இது காரணிப்படுத்துக ஃபேக்டரைஸ் மெத்தடில் இருக்குது. ஃபேக்டரைஸ்னால் எப்படி பண்ணுவோம், இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பர் கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடிய 1 × -60 என்ன வரும், -60. இப்போ நம்ம 2 நம்பர் எடுக்கிறோம், அந்த 2 நம்பரை வகுத்தோம்னா -60 வரணும். அதே 2 நம்பரை கூட்டினோம்னா நம்ம நடுவில் இருக்க இந்த 10 + 17 வரும். அப்போ 3 20 தான் எடுக்க முடியும். இப்போ -3 × 20 எடுத்தேன்னா -60ன்னு வரும். -3 + 20னா 17 வந்துருச்சா? அப்போ a - 3 a + 20. அப்போ a = 3ன்னு எடுத்தேன்னா அந்த எண் வந்து எனக்கு 3 கிடைக்கும். இப்போ a = 3ன்னு கிடைக்கும், a = -20ன்னு கிடைக்கும். என்றைக்குமே நம்ம நெகட்டிவ் வேல்யூ எடுக்கக்கூடாது, ப்ளஸ் வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ a = 3. அடுத்த சம் பாருங்கள், இரு எண்களின் பெருக்குத்தொகை 120, அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 283 எனில் அந்த எண்ணின் கூடுதல். இப்போ இரு எண்களின் பெருக்குத்தொடர் 120ன்னு சொல்லிட்டாங்க, அதோட வர்க்கங்களின் கூடுதல் 2 எண் ஃபஸ்ட்டு நீ ஏபின்னு எடுக்கிற, அந்த 2 எண்ணோட பெருக்குத்தொடர் 120, அந்த 2 எண்ணோட வர்க்கங்களின் கூடுதல் 289. நீ என்ன கண்டுபிடிக்கணும், அந்த எண்ணின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். 2 எண்ணோட கூடுதல் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 எண்ணின் கூடுதல்னா a + b மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன தெரியும், a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab தெரியும். அந்த ஃபார்முலாவை எழுதிட்டாங்க. இப்போது a ஸ்கொயர் + b ஸ்கொயரோட வேல்யூ தெரியும், ஏபியோட வேல்யூ தெரியும், அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணிவிட்டு a + b தி ஹோல் ஸ்கொயர் = 289 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 240, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 529. இப்போ a + b தி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ இது, ஸ்கொயரிங் இட்டு வந்து ரூட்டில் போகும், ரூட்லேருந்து இது வெளியில் எடுத்தீங்கன்னா 23 அப்படின்னு கிடைக்கும். பிகாஸ் 23 தி ஹோல் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 23. அப்போ a + b 3 கூடுதல் தானே கண்டுபிடிக்கணும், a + b யோட வேல்யூ கிடைச்சிடும். அடுத்து பாருங்கள், 25வது கணக்கு, இரு எண்களின் கூடுதல் 25, அவற்றின் வேறுபாடு 13 எனில் அவ்விரு எண்களின் பெருக்குத்தொகை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இரு எண்களின் கூடுதல் a + b 25, வேறுபாடு a - b 13, அவ்விரு எண்களின் பெருக்குத்தொடர் காட்ட சொல்லியிருக்காங்க. அவ்விரு எண்களின் பெருக்குத்தொடர் காட்ட சொல்லியிருக்காங்க. அப்போனா ஃபார்முலா பெருக்குத்தொடர், இந்த ஃபார்முலா வந்து இதுதான், a + b தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b தி ஹோல் ஸ்கொயர் = 4ab. இப்போ எனக்கு இதோட வேல்யூ தெரியும், இதோட வேல்யூ தெரியும், = 4 × ab. ஓகேவா?
இப்போ a plus b the whole square னா 25 the whole square, a minus b the whole square னா 13 the whole square. இப்போ இதை கொண்டு வந்து நம்ம ஃபார்முலா 25 the whole square minus 13 the whole square is equal to 4ab. 25 the whole square னா 625 minus 169 is equal to 4ab. அப்போ 4ab I mean இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 456 வரும். அப்போ ab is equal to 456 by 4. அப்போ ab is equal to 114. நமக்கு ரெண்டு எண்களோட பெருக்கு தொடர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ ஏயும் பியும் பெருக்கு தொடர், அதோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, இரு அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் வர்க்கங்களின் வேறுபாடு 84. அவ்விரு எண்களின் கூடுதலை காண்க. அவ்விரு எண்கள் வந்து a மற்றும் a+2. இப்போது அடுத்தடுத்த வர்க்கங்களின் வேறுபாடு 84ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏங்கிறது முதல் எண், a+2ங்கிறது இரண்டாவது எண். இதோட வர்க்கம்னா a+2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 84. இப்போது இதை a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பிடிச்சா a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab மைனஸ் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 84. இப்போ a ஸ்கொயர் + 2 ஸ்கொயர்னா 4 + 2 2 சார் 4a மைனஸ் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 84. இதை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போது a ஸ்கொயரும் மைனஸ் a ஸ்கொயரும் ப்ளஸ் இந்த மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 4 + 4a 4 + 4a இஸ் ஈக்குவல் டு 84. இந்த 4 இங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா 84 - 4 ஆயிடும் 80. 4a இஸ் ஈக்குவல் டு 80, a ஈக்குவல் டு 80/4. அப்போ a ஈக்குவல் டு 20. ஒரு எண்ணோட a வந்து 20. மற்றொரு எண் கண்டுபிடிக்கணும்னா இப்போது a கண்டுபிடிச்சாச்சு, மற்றொரு எண் a + 2 20 + 2 22. அவ்விரு எண்களின் கூடுதல், ரெண்டு எண்களின் கூடுதல் தானே கேட்குறாங்க. அப்போ ஒரு எண், இது இரண்டாம் எண். இப்போ 20 22 42. இரு எண்களின் கூடுதல் 13, அவற்றின் வேறுபாடு இரு எண்களின் கூடுதல் 13, அவற்றின் வேறுபாடு 3 எனில் அவ்விரு வர்க்கங்களின் வேறுபாடு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இரு எண்களின் கூடுதல்னா a + b வந்து 13, அவற்றின் வேறுபாடு a - b வந்து 3. அவ்விரு எண்களின் வர்க்கங்களின் வேறுபாடுனா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a + b a - b. இதுதான் வர்க்கங்களின் வேறுபாடுக்கான ஃபார்முலா. இதில் அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். என்னென்னா a + bக்கு பதிலாக 13, a - bக்கு பதிலாக 3, இது ரெண்டையும் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து 88ஆல் மீதமின்றி வகுப்படும் 4 இலக்க மிகப்பெரிய எண் எது? 88ஆல் வகுப்படக்கூடிய 4 இலக்க எண்கள். அப்போ 4 இலக்க மிகப்பெரிய எண் வந்து 999999. இதுதான். இதில் 88ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு மீதி என்ன கிடைக்குன்னா 55. சரியா? 88ஆல் மீதமின்றி வகுப்படும் 4 இலக்க மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு மிகப்பெரிய எண்ணுங்கிறதே இதோட 88 வகுத்தோம் அப்படின்னா 55ன்னு கிடைக்கும். அப்போ இந்த மிகப்பெரிய எண்ணோட 55 மைனஸ் பண்ணால் இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? 9944 இதுதான் நம்மளோட ஆன்சர். 944, 9944. அடுத்து 481 அலைஸ் 673 என்ற எண் 9ஆல் மீதமின்றி வகுப்பத்தால் அலைஸுக்கு பதிலாக வரக்கூடிய மிக சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் அலைஸ் வருதில்ல, இது 9ஆல் வகுப்பட்டால் அந்த அலைஸுக்கு பதிலாக என்ன எண் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு எண் 9ஆல் வகுப்படக்கூடிய இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்பட வேண்டும். அப்படின்னா இப்போ 9ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 4 8 1 6 7 3, இது எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணணும். 4 + 8 + 1 + 6 + 7 + 3, அப்போ 29. இப்போ 29 9ஆல் வகுத்தோம்னா 36. அந்த 36ஓட 29 மைனஸ் பண்ணால் 7. இதுதான் நம்மளுக்கு தேவையான எண். அப்போ அந்த நடுவில் வரக்கூடிய எண் வந்து இதுதான் அந்த அலைஸுங்கிற எண் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா கொடுத்துருக்க எண் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் 29, இது 9ஆல் வகுத்தோம்னா 36. அப்போ இதையும் 29 மைனஸ் பண்ணால் 7 கிடைக்கும். இதுதான் அந்த எண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் மிக சிறிய பகா எண் எது? பகா எண் அப்படின்னா எந்த எண் சரியாக இரு வகுத்தலை உடையதோ அதுவே பகா எண்கள் சொல்லுவாங்க.
இப்போ ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கோங்க. 3 வகுத்தோம்னா 3இன் வகுத்திகள் 1 3 தான் கிடைக்கும். 2னா 1 2 கிடைக்கும். 0னா 0 மட்டும் தான் கிடைக்கும். 1னா 1 மட்டும் தான் கிடைக்கும். சரியா? எனவே 2 3 மட்டும்தான் பகா எண்கள். ஆனால் இவற்றுள் சிறிய எண் எதுன்னு பார்த்தா 2. இப்போ பகா எண்கள்னா ஒன்றாவது வாய்ப்பாடில் 1வது வாய்ப்பாடில் 3 வரும், 1வது வாய்ப்பாடில் 2 வரும், வேறு எந்த வாய்ப்பாட்லையும் வராது. 0வும் 1 வரவே வராது. அப்போ இது 2 தான் இருக்கும். இது 2த்துல எது சின்ன நம்பர்னா 2. அதை தான் எழுதியிருக்காங்க. அடுத்து பாரு, 5 அலைஸ் 2 என்ற எண் 6ஆல் மீதவெண்ணி வகுப்பட்டால் அலைஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது 6ஆல் வகுப்பட 2 ஆளாலும் 3 ஆளாலும் வகுப்பட வேண்டும். 6ன்னு நினச்சுன்னா அது 2வது வாய்ப்பாட்லேயும் வரும், 3வது வாய்ப்பாட்லேயும் வகுப்படுத்தலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6ஆல் வகுப்படக்கூடிய இரட்டை இலக்க எண் 0வில் வேண்டும். சரியா? 2இல் வகுப்படக்கூடிய எண்கள்லாம் இரட்டை இலக்க எண்கள்லாம் 0வில் முடிய வேண்டும். 2இல் முடிந்துள்ளதால் 2ஆல் வகுப்படும். 3ஆல் வகுப்படுங்களா 3ல் முடியணும். இப்போ 5 2 கொடுத்துருக்காங்க. 5 + 2னா 7. இப்போ இந்த 7 2 கூட்டினா 9. அப்போ இந்த 9ங்கிறது 3ஆல் வகுப்படக்கூடிய எண். அப்போ 2 சேர்த்தோம்னா 9. 9னா 3ஆல் வகுப்படக்கூடிய எண் அப்படின்னு சொல்லி 3ஆல் வகுப்படக்கூடிய எண். அப்போ 2 சேர்த்தா தானே வருது. ஸோ 2 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து 10,056 எந்த மிக சிறிய எண்ணை கூட்டினால் சரியாக 23 வகுப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கீழே கொடுத்துருக்க எந்த எண் 10,056 23 வகுத்தோம்னா 21 வரும். 21 2 கூட்டினா நமக்கு 23 வந்துடும். அப்போ அந்த 2 தான் நம்மளோட ஆன்சர். ஃபஸ்ட் நீங்கள் கீழே இருக்க ஆன்சரை போட்டுட்டு 21 வரும். 21 4 கூட்டுங்க. 4 கூட்டினா 23 வராது. 21 3 கூட்டினாலும் 23 வராது. 21 2 கூட்டினா மட்டும்தான் 23 வரும். அப்போது 23 தான் நம்மளோட ஆன்சர். நம்மளோட பேக் சைடு ஆன்சர் பார்க்கணும். நமக்கு வந்திருக்க ஆன்சரோட பேக் சைடு ஆன்சர் செக் பண்ணி பார்க்கணும். சரியா? இரு எண்களின் வேறுபாடானது முதல் எண்ணை போல 8/11 ஆகும் எனில் அவ்விரு எண்களின் கூடுத்தொகையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரு எண்களின் வேறுபாடு ஃபஸ்ட்டு அந்த 2 எண்ணை ஏபின்னு எடுத்துக்கிறோம். அதோட வேறுபாடு a - b = a/11. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 11a - 11b = 8a. இது உள்ளே கொண்டு வா. ஏ கொண்டு வந்துட்டு பிஏ வெளியே கொண்டு போ. 11a - 8a = 11b, 3a = 11b. இப்போ என்னென்னா ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது எப்படி போடணும் அப்படின்னா ax = by, ax = by ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது ஏக்கு ஒய்யாகவும் பிக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ இது ax = by. அப்போ ஏக்கு நான் என்ன கொண்டு வரணும்? ஒய் கொண்டு வரணும். அப்போ ஏக்கு ஒய் இருக்க இடத்துல 11 இருக்குது, பிக்கு என்ன இருக்குது? எக்ஸு. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல 3 இருக்குது. அப்போ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ தெரியுது. இந்த எண்களின் கூடுதல் தானே கேட்டிருக்காங்க, எண்களின் கூட்டுத்தொகை. இப்போ 11 + 3 14. அடுத்து நம்மளோட கடைசி கணக்கு பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடரில் உள்ள 45 பேர் ஒருவருடன் ஒருவர் கைக்குலுக்கி கொண்டனர். மொத்தம் எத்தனை முறை அவர்கள் கை குலுக்கினர்னு கேட்டிருக்காங்க. சரியா? எத்தனை முறைன்னு கண்டுபிடிக்கணும்னா n × n - 1 / 2. இப்போ 45னா 45 × 45 - 1 / 2, 45 × 44 / 2, 22, 45 20 990 முறை கை குலுக்கினார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். மொத்தம் 34 கணக்கு நம்பர் சிஸ்டம் எண்ணியலில் பார்த்துருக்கோம். இந்த 34 கணக்கை பார்த்தாலே போதும், நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இதோட நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் ஓவர் ஆயிடுச்சு. இதோட ஃபார்முலாஸு, இதோட இந்த சம்ஸை நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னாலும் எந்த ஒரு மாடலில் கேட்டிருந்தாலும் இந்த சம்ஸை நம்ம எல்லாமே அப்ளை பண்ணி எழுதலாம். இதோட நம்பர் சிஸ்டம் ஓவர். அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.